ஹைவர்ஸ் கலர்ஃபுல்லான டேஸ்டான டீ டைம் ஸ்நாக் வெந்தய தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/4 கப் பச்சரிசி, 3/4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஓவரால் 1 கப் மெஷர்மெண்ட் வருது. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு இதில் 1 கப் போகா போட்டுக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய், ஊறின இந்த அரிசியோடு இந்த கலவைகளை நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம், நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட். இப்போ இந்த மெஷர்மெண்ட் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தோசை கிடைக்கும். இப்போ இதை ஜாரில் போட்டு 3/4 கப் வாட்டர் விட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த பேட்டரை கைவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவு அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகும். இதுக்கு சோடாப்பூ அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. நல்லா கரைச்சி மட்டும் விட்டுடுங்க. இது கரைச்சதுலேருந்து 6 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் ஆக டைம் எடுக்கும். இப்போ 6 ஹவர்ஸ் கழித்து ஃபர்மெண்ட்டான நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வெந்தய தோசை வெந்தயத்தோட வாசனையோட, லேசான வெந்தயத்தோட துவர்ப்போட, கலர்ஃபுல்லாக வெல்லம் தேங்காய்லாம் போடுறதுனால டேஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு ஈவினிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு சட்னிஸ், கிரேவி இது போல் எதுவுமே தேவைப்படாது. இப்போ தோசை ஊற்றி, தோசை ரொம்ப நைஸாக தேய்ச்சி விட்டுடாதீங்க. தோசை ஊற்றுனதும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இது போல் நெய் போட்டு மேலே ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 3 நிமிஷம் கழித்து தோசையோட ஓரங்களை ஃபஸ்ட்டு லேசாக தூக்கி விடுங்க. இது கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக நைஸாக இருக்கிற தோசைனால நார்மலாக அங்கே யூஸ்வல் தோசை மாதிரி வேகமாக எடுக்க வராது. அதனால் ஓரங்களை லேசாக திருப்பி விட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை எடுத்து திருப்பி போடுங்க. இப்போ பேட்டர் ஊற்றி நெய் விட்டு 3 நிமிஷம் இது போல் 1 சைடு வேக விட்டு பாருங்கள். இது போல் ஃபர்மெண்ட் ஆனதுக்கு ஹோலாக தோசை மேலே இருக்குது. இப்போ இந்த தோசையை நம்ம அவசரமாக எடுத்தோம்னா சைடெல்லாம் மடங்கி பிஞ்சு போயிடும். ஸோ இந்த தோசை ட்ரை பண்ணுறவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் இதுதான். நீங்கள் பொறுமையாக சைடு கார்னர்ஸை லேசாக இது போல் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை பொறுமையாக எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வரும். இது போல் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கலர்ஃபுல்லான நம்ம மணமான வெந்தய தோசை ரெடி. பேட்டர் விட்டு நெய் விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் 1 சைடு வேக விடுங்க. வெந்ததும் தோசையை திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடுங்க. 3 நிமிஷம் கழித்து தோசையை எடுங்க. இது போல் கலர்ஃபுல்லான டேஸ்டான நம்ம வெந்தய தோசை ரெடி. பாருங்கள், சித்ரா பௌர்ணமி நிலவு போல் இந்த வெந்தய தோசையோட கலர் சித்ரா பௌர்ணமி டைமில் மூன் ஆரஞ்சு கலரில் தெரியும் நைட்டில். அது போல் பார்க்குறதுக்கு இருக்குது இந்த வெந்தய தோசை. டேஸ்ட்டும் அது போலவே அற்புதமாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கலக்கும் போங்க. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.